வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி ரவா கேசரி தான் பார்க்க போகிறோன்னா, ரவா கேசரியில் பெருசாக வித்தியாசமாக செஞ்சிட போகிறாங்கன்னு நினைப்பீங்க. ஆஸ் யூஷுவல் ரவா கேசரி தானே அப்படின்னு நினைப்பேங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம வெல்லம் போட்டு கேசரி செய்ய போகிறோம். ஒயிட் சுகர் அந்தளவுக்கு நல்லது இல்லைன்றதுனால வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம். இப்போ என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை, வெல்லம் மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ வெல்லம் போட்டு ஒரு ரவா கேசரி செய்ய போகிறேன். முக்கால் பதத்துக்கு ரவை எடுத்திருக்கேன். இதுலேயே நான் இப்போ உடச்சி வச்ச முந்திரியும் சேர்த்து நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம வெல்லத்தை காய்ச்சி இப்போ நம்ம இது சேர்க்க போகிறோம். சூப்பரான ரவா கேசரி செய்ய போகிறோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை சேர்த்துக்கணும். ரவையை சேர்த்து வேக விடுறோம். மாமா இது அதை எடுத்து போடு மாமா. இதை தட்டி போடு. இப்போ நம்ம ரவை சேர்ந்து இறக்குன உடனே எப்படி இருக்குன்னு கேசரி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான நம்ம ரவா கேசரி வெல்லம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எதுவும் இந்த கலருமே சேர்க்கல. சூப்பராக இங்கே பாருங்கள், சுகரு இருக்குது, சுகர் பேஷண்ட் இருக்குது, ஒயிட் சுகர் வேணாம், சேர்க்கக்கூடாது, ஹெல்த்தி கண்டிஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கேசரி. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொஞ்சம் நான் நிறையவே ரவை கலரும் போது கொஞ்சம் நிறையவே நெய் சேர்த்துட்டேன். இப்போ நான் வாசனைக்காக மட்டும்தான் இந்த கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், நெய் சேர்த்து நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பரான நம்ம ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டில் ரவை நல்லா வெந்திருக்கு, வெல்லம் சேர்த்துருக்கோம். சூப்பரான நம்ம ரவா கேசரி, வெல்லம் சேர்த்து ஒயிட் சுகர் இல்லாத ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து, இங்கே பாருங்கள், ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. இந்த ஸ்டேஜில் சூப்பராக அதை பாருங்கள், நம்ம கேசரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துச்சு. பாருங்கள் கேசரி. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெல்லம் போட்ட ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இதுமாரி ஒயிட் சுகர் சேர்க்காமல் வெல்லம் போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான இந்த மாதிரி சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.